வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து மேஷத்தில் ராகு மற்றும் கடகத்தில் சுக்கிரன். அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரை இருக்கார். 31ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் அவர்கள் கிரகம் உங்களுக்கு கன்னிக்கு போயிடும். ஸோ கன்னியில் மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போனால் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்கரமாகிறார். ஸோ இதுதான் ஒரு மேஜரான ஒரு கிரக பலன்கள். அது மட்டும் இல்லாமல் துலாமில் கேது. ஸோ துலாமில் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வியாபார ஸ்தலங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மகரத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார். மற்றபடி மீனத்தில் குரு வக்கரம். ஸோ இதுதான் கிரக நிலவரங்கள். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும் பொழுது மேஜராக இந்த வாட்டி அந்நிய நாட்டு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்கும் நாட்டுக்கு. அதே நேரத்தில் அந்த சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் சூசகமான ஒரு சில வில்லங்கமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் ஒரு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுடைய ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், குடும்பங்கள் நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். நல்ல விஷயங்கள்னும் போது இதில் வெளிநாட்டு முதலீடு உள்ளே வர்றது பெரிய ப்ளஸ்னாலும் அந்நிய நாட்டு சக்திகளுடைய ஒரு சின்ன சின்ன அச்சுறுத்தல்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். கும்பராசி ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கும்பராசியில் பார்த்திங்கன்னா உங்களது ராசி அது 12 இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிடிவாதங்கள்லாம் இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மறைமுகமாக ஏதாவது காசு வர வேண்டியது வர்றதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. ஸோ யாராவது ரகசியமாக கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அது எப்படின்றத பார்த்துக்குங்க, அது உங்களுடைய விஷயம். மற்றபடி பார்த்திங்கன்னா 2ல் குரு வக்கரமாகுது. ஸோ 2 11ஆம் அதிபதி குரு 2லே வக்கரமாகும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு பிடிவாதக்காரர்கள் இருப்பாங்க. நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சண்டை போகிற ஒரு டிக்கெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய வெற்றி எப்போ கிடைக்கும்னா 21ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 31/8/2022க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணமும், அதனால் உங்கள் ஜாதகத்திலேருந்து குரு வக்கரமாக இருக்கணும். ஜனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பணம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னங்க அது திடீர்னு இந்த பணம் இவ்வளோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா அந்த ஒரு குரு பார்வைக்கு ஒரு பெரும் பணம் வருங்க எப்போதுமே. அது பகை கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு பணங்கிற விஷயத்துக்கு சூப்பராக தூக்கி கொடுத்துரும். ஸோ அதில் மாற்றமே இல்லை. உணர்வு ரீதியான விஷயங்களை கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். பட் மற்றபடி பண விஷயத்தில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 3 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அங்கே இங்கே போன்னு சொல்லி ரொம்ப அலைய விட்றாங்க சார், ரொம்ப டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் குழந்தைகளாக கொஞ்சம் மன காயங்கள், ஒரு சண்டை சச்சரவுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பசங்க எதாவது பண்ணுதுன்றதுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்காக அது அர்த்தமே இல்லை. நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா என் குழந்தை அதுக்கு என்ன உங்களுக்குன்னா தெரியும், பாவம்னு சொல்லி ஊட்டி வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது படுற பாடு ஆண்டவனுக்கு தான் விளைச்சோம். ஸோ நான்லாம் அந்த மாதிரி வளர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் அடித்தாங்கே பாருங்க, அதுக்கப்புறம் தான் உலகம் தெரிஞ்சு அடடா நாலா பக்கமும் அடிக்கிறானுங்கடான்ற மாதிரி ரொம்ப படுத்தி எடுத்துறாங்க. ஏன்னா ஒரு காலகட்டம் முறை எல்லாம் பொத்தி வளர்ப்பாங்க. வேணாம் அங்கெல்லாம் போகாத, வெளியில் போனால் அதாகிடும் இதாகிடும்னு. இவங்கெல்லாம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா ஐயோ எவன் நல்லவன் எவன் கெட்டவன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப கடுப்பாயிட்டோம். ஸோ இதனால் என்னென்னா குழந்தைங்கள அனுப்புங்க, வெளியில் அனுப்புங்க, என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கட்டும். அதுவும் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தா தானே அதுக்கும் தெரியும். ஸோ அதனால் குழந்தைங்களை ரொம்பவும் பொத்தி வளர்க்காதீங்க. அவங்க எங்கே பழகிறாங்க ஏது பழகிறாங்கன்றது கவனிக்கிறது ரொம்ப அவசியம். பெண் குழந்தைகளை ரொம்ப கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அதெல்லாம் உண்மை தான். பட் ஆண் குழந்தைகளுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கணும், நிறைய இடங்களுக்கு போக சொல்லுங்கள், நிறைய பேர்கிட்ட பழகும்பொழுது தான் மற்றவங்களோட குணநலங்களை அவங்க புரிஞ்சிக்க முடியும்.
அதை விட்டு எதுவுமே பொத்தி வளர்த்திங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்களேன், வீட்டில் வந்து ஏசிலேயே வளர்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயும் போகாத இங்கே பொத்தி வளர்ப்பாங்க. அந்த குழந்தை, அது சின்ன குழந்தைக்கு தான் நிறைய நோய் வரும். இதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருப்பாங்க. ரோட்டில் மண்ணில் விளையாடிட்டு இருக்கும் ஒரு குழந்தை, அப்படியே மண்ணில் அப்படியே புழுதியோடு வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்றுமே வராதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரோடு இருக்கும். காரணம் என்னென்னா, வெளியில் வந்து அந்த சூரிய ஒளியில் நீங்கள் எவ்வளோக்குள்ள போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள இம்யூனிட்டி பவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. ஏன்னா கும்பலக்னக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் நிறைய குழந்தைங்களை செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க. நாளைக்கு அதுவே கேள்வி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், அந்த குழந்தை வந்து அதுவும் முதல் குழந்தை வந்து ரொம்ப படுத்திடுத்துரும். ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. அதனால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் முதல் குழந்தையால் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு வரும். காதல் இவங்களுக்கு எப்போதுமே கசக்கும். இந்த லவ்ங்கிற மேட்ரு வந்து கும்ப ராசிக்காரில் இருந்தாலும் கும்ப லக்னக்காரர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். ராசிக்காரர்களை விட லக்னக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 21ஆம் மேலே வந்து 8லேயே வந்து புதன் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கிறவங்களா தான் 21ஆம் மேலே, ஆகஸ்ட் 21ஆம் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகூடமாக எவனா வந்து நிற்பான், ஏதாவது ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மாதகிரகம் தான், ரொம்ப பயப்படணும், ஐயோயோ அப்படின்னு விழுந்துடாதீங்க. மாதகிரகம் தான், பட் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து யாராவது பேராசை காட்டி நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். காதல் மொழி சொல்லி ஏமாத்துறவங்க இருப்பாங்க. இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் தான். அல்வா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9. ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வரும் காலகட்டங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 31ஆம் மேலே 7 வரும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெருத்த ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கணவன் மனைவி நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளும் வந்து ஓரளவு கிளியர் ஆகி எல்லாமே ஃப்ரீ ஆகிடுங்க. ஸோ அது வேறு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களால் வந்து இருந்த ஒரு இடைஞ்சல்கள், சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரங்கிற ஒரு பிளானட் வந்து பார்த்திங்கன்னா சனி மட்டும் பார்க்கல, குருவும் பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 பிளானட்டில் ஏதாவது ஒரு பிளானட் வக்கரமாக இருந்தாலும் ஒரு பெரிய பணத்தை கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஆண்டோட ப்ரே பண்ணிக்கங்க கடைக்கு விட்டுறதுக்கு. மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ லாபங்கள், பெருத்த லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துன்னு வைங்களேன், பணம் கொட்டுங்க, அப்படியே கோடி பையில் பிடிச்சி, ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம். ஸோ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுன்னா குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அரியரசுதன் ஐயப்பனை மனதார பிரார்த்தனை பண்ண சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.